இப்போது கரூருக்கும் செல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு முட்டுக்கட்டைகள் நிறையா போடுறது மாதிரி ஒரு தகவல் வந்து மனுவை போடும்போது அது நிறையா நீதியாளர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அது உண்டு இல்லைன்னு பண்ணிட்டான்னு தான் சொல்ல முடியும். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அந்த 40 குடும்பங்களை சந்திக்கிறார். அதுதான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக மற்றவர்களுக்கு இருக்குது. வந்ததுன்னா அந்த இது அப்படியே விஜய் அவர் மேலே சிம்பத்தி மாறும். கரூர் மக்களை விஜய் ஒரு பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இவர்கள் சும்மா இருந்த விட ரசிகர்கள் சும்மா இருக்கிற மனநிலை இல்லைப்பா. ஓகே, தனுஷோ சூர்யாவோ வரலாம், பார்க்கலாம், செய்யமாம், இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலை இருக்காங்க, ஆசைகள் இருக்குது. ஆனால் அதை வந்து நீங்கள் வரணும், வந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு தள்ளப்படுறாங்க. விஜய் அவர்கள் வந்து உட்காந்துட்டாங்கள, ரசிகர் இந்த தொண்டர்களை மாற்றினாங்கல்ல, பதவி கொடுத்தாரில் அமைச்சர் ஆக்கிட்டாங்கல்ல, எங்களே அது மாதிரி ஆக்கு. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் கரூருக்கு செல்றாரு, 10ஆம் தேதி போய் பார்க்க போறாரு அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிட்டு இருந்த நிலைமையில திடீர்னு ஒரு வழக்கு, விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போகக்கூடாது, ஏன்னா இன்னும் விசாரணை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு கேஸை போட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு, ஏன் இந்த ஒரு விஜய் அவர்களை கரூருக்கு போகிறதுக்கு தடுக்கிறாங்க? கரூர் போனான்னு நிறைய சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வருங்கிற அந்த ஒரு விஷயமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அந்த கோர்ட்டு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த கோர்ட்டு வந்து அதை மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது வழக்கு தொடர்ந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அது வாபஸ் வாங்கிட்டு ஒரு தகவல் வருது கதை. பட் ஒரு சரியான ஒரு பார்வையாக நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இது கிடையாது, விஜய் அவர்கள் கிடையாது, ஒரு சாட்சியாக தான் விசாரணை செய்யப்பட்டிருக்கு 2 முறை அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சொன்னாங்க. இல்லை அவருடைய கருத்துக்கு வந்து நாம் எதுவும் சொல்ல முடியாது, நாங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க நீங்கள் அப்படின்னா அழுத்தமான முறையில் வந்து நீதியரசர்கள் கேட்ட கேள்வி வந்து சரியான ஒரு பார்வை கேள்வியாக நான் பார்க்குறேன். அதை வர்ஜினா அவர்கள் பேசுகிறது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்காணிப்பு குழுவில் போய் நீங்கள் பண்ணிக்கோங்க, இதே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு தான் அந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கிற ஒரு விஷயம் இதை. பட்டு விஜய் அவர்களே கரூர் போக விடாமல் தடுப்பதற்கு முதலில் அந்த ஆட்சி கட்டில் உட்கார வைக்காமல் இருக்கிறதுக்காக பண்ண ஏற்பாடுகள் நிறையா இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், டிஎம்கே பார்த்த விஷயங்கள் பொதுமக்கள் நல்லாவே தெரியும். அவரோட கூட்டணி இருந்தவர்களே வந்து ஐஎம்எல் தலைவரும் எல்லாமே சொன்ன ஒரு தகவலும் நமக்கு இருக்குது. அப்போது ஆட்சியில் உட்கார கூட முயற்சி பண்ணாங்க, அது தோல்வியில் முடிந்தது. முதலமைச்சராக வந்து இந்த 60 நாளில் எவ்வளோ சிறப்பான ஒரு செயல்பாடுகளை செஞ்சிட்ருக்காங்கிறது மக்கள் மத்தியில் எவ்வளோ வந்து மிக உயர்நிலத்தில் போயிருக்காங்கிறது தெரியும். ஆனால் ஊழல் லஞ்சத்தை எவ்வளோ ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது கரூருக்கும் செல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு முட்டுக்கட்டைகள் நிறையா போடுறது மாதிரி ஒரு தகவல் வந்து மனுவை போடும்போது அது நிறையா நீதியாளர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அது உண்டு இல்லைன்னு பண்ணிட்டான்னு தான் சொல்ல முடியும். இப்போ அந்த மனு வாபஸ் பெறப்பட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு சர்க்கிளாக தான் பார்க்குறதா தான் எல்லாருடைய பேசுகிறதும் இப்போ இருக்குது, ஒரு விஷயமா இருக்குது நமக்கு. அதை ஆனால் கரூருக்கு போவதே அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை, அதற்கு தேர்தலுக்கு முன்பாக பொண்ணு எவ்வளோ ட்ரை பண்ணாரோ முடியல, ஒரு வாய்ப்புகளே இல்லை அவருக்கு. முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு போகணும், பட் அது வந்து கரூர் சரியான நேரத்தில் சந்திக்கணும். 41 குடும்பங்களுக்கும் கரூர் மக்களுக்கும் என்ன நம்ம பண்ணணும் செய்யணுங்கிற அந்த ஒரு விஷயம் நிறைய பேர்கிட்ட வந்து ஆலோசிக்கப்படும் போது தான் இப்போ அந்த 41 குடும்பங்களுக்கும் வந்து அரசு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஓகே, அது தவிர கரூர் மக்களுக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்போடு என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வரணுங்கிற ஒரு விஷயத்தை தான் முதலமைச்சருடைய பார்வை. அதுதான் அந்த 41 குடும்பங்களுக்கும் செஞ்சாங்கன்னா இந்த விசாரணையெல்லாம் பாதிக்கப்படுற அளவுக்கு தான் இவர்கள் திசை திருப்பின ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. விஜய் அவர்களே இதை கரூருக்கு போகவிடாமல் தடுப்பதற்கான ஒரு முயற்சி தான். பட் அதற்கு இப்போ இந்த முயற்சியெல்லாம் உடைத்தெறியது மாதிரி வந்து நீதியரசர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு பார்க்கப்பட்டு இப்போது அவர் போகிறத பற்றி அந்த ஆட்சியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர்களுடைய 10ஆம் தேதி அன்னைக்கு தமிழக அமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கரூர் மக்களை சந்திக்க போகிறார். இந்த வேலுச்சாமிபுரத்துக்கும் போகிறதா ஒரு தகவல் வருது. போன செப்டம்பர் 27ஆம் தேதி 2020 நடந்த மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். அங்கே போனோன்னு விஜயோட மனநிலை எப்படி இருக்குன்னே தெரியல. உண்மையிலேயே ரொம்ப இளங்கின மனசு கொண்டவர். அது விஜய் அவர்கள்ட்ட பழகுனவர்களுக்கு தான் தெரியும். அதனால் அவர் அழுத சம்பவங்கள்லாம் நம்ம நேரடியாக பார்க்க முடிஞ்சுது. போய் அந்த மக்களை சந்திக்கிற ஒரு குடும்பத்துக்கும் போகிறதா ஒரு தகவல் வருது. பட் அந்த நன்றி ஒரு விஷயத்தை தெரிவிக்கணுங்கிற அந்த ஒரு ஆசை, ஏன்னா நம்ம வரும்போது நிறைய துயர சம்பவம் நடந்தது, அது ஈடினையே இல்லை. பட் அதுக்குரிய விசாரணை சிபிஐ தரப்பு போய்கிட்டு இருக்கு. இப்போ அது தீர்ப்பு வரும். இப்பொழுது வந்த ஒரு தீர்ப்பு வந்து தமிழக முதலமைச்சருக்கு மிக ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன்.
அதனால் எந்த முட்டுக்கட்டையில் வந்தாலும் எந்த இடையூறு வந்தாலும் விஜய் அவர்களை எதுவும் செய்ய முடியாது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நான் பார்க்குறேன் சார். எனக்கு என்ன கேள்வினா சார், விஜய் அவர்கள் மேலே வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு விமர்சனம் வந்து கரூருக்கு போனார், 41 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இப்போ முதல்வர் வந்து அந்த 41 குடும்பத்தையும் சந்திச்சு அந்த குடும்பத்தோட மனநிலை வெளியில தெரிஞ்சுன்னா திரும்ப விஜய் அவர்களை வச்சு இதை வச்சு அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கும் இருக்கா சார்? கண்டிப்பாக. அதனால தான் போக வேணும்னு சொல்றது. காரணம் அதுதான். ஓகே. கோர்ட்டு நடந்த காரணம் என்ன? அதுதான். தானாக போனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கரூர் சம்பவத்தில் விஜய் அவர் போனதுனால தான் அந்த 41 பேர் துரசம் நடந்தது. எப்படி இங்கே ஏற்றுக்கொள்கிறது? அதை இதற்கு முன்னாடி எத்தனை ஊர்களுக்கு போனார்? திருச்சி போனாங்க, நாமக்கல் போனாங்க, மாநாடு வந்து விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும் பண்ணாங்க. ஸோ அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தாங்க. அங்கேலாம் எந்த சம்பவம் நடக்கலை. இல்லை, இப்போ பர்டிகுலராக கரூரில் மட்டும் எப்படி நடந்தது, அதுதான் இப்போ சிபிஐ தரப்பில் விசாரணை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அது ஒரு சரியான ஒரு தீர்ப்பு வரும், கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இந்த சம்பவம் எப்படி ஏற்பட்டது இல்லையா, அது பொதுமக்களுக்கே தெரியும். அதை அதனால் மேக்சிமம் விஜய் அவர்களே கரூருக்கு அந்த மண்ணை தொடவிடக்கூடாது என்பது தான் மிகப்பெரிய ஒரு கணக்காக இருக்குது. ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுனது கூட அன்றைக்கி நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த சம்பவம் வந்து மறக்கவே முடியாதுங்க. வரலாற்று பக்கத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி அது. பட் மற்ற ஊர்களுக்கெல்லாம் விஜய் அவர்கள் போகும்போது மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருந்தது, எவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் இதை வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. பர்டிகுலராக கரூரில் ஏற்பட்ட அந்த இதை வந்து யாராலையும் மறக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது. பட் அதற்கு ஒரு சரியான தீர்ப்பு வரும். ஆனால் அதற்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அந்த 40 குடும்பங்களை சந்திக்கிறார். அதுதான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக மற்றவர்களுக்கு இருக்குது. வந்ததுன்னா அந்த இது அப்படியே விஜய் அவர் மேலே சிம்பத்தி மாறும். கரூர் மக்களை விஜய் ஒரு பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கரூரில் இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. சிட்டிங் எம்எல்ஏ வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து அதை ரிசைன் பண்ணிட்டாங்க. இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ இடைத்தேர்தலாக கரூரில் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றாருன்னா அது மக்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படாது. ஏன்னா அது யாரோட கோட்டையாக இருக்குது, இப்போ யாரோட கோட்டையாக மாறப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு நடப்போது இப்போ வரக்கூடிய இந்த இடைத்தேர்தலில். அல்ல அதற்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு முட்டுக்கட்டை போட்டு போக விடாமல் தடுப்பதற்கான வேலைகள். ஆனால் அதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து தடை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த சம்பவத்திற்கு விஜய் அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிக்க போகிறாங்க. அவர் போனதுனால தான் ஏற்பட்டுங்கிறத யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கிடையாது. எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு வந்தார். அதே மாதிரி தான் கரூருக்கும் போனார். அதனால் போகவிடக்கூடாது என்பதற்காகவே மட்டுமே சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் வருகிற 10ஆம் தேதி அன்னைக்கு விஜய் அவர்கள் கரூர் செல்கிறார். சார், எனக்கு இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா சார், அந்த 41 பேர் இறந்துட்டாங்க, அந்த ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. ஆனால் ஒரு சிலர் கூத்தாடியை பார்க்க போய் இறந்தவங்களுக்கெல்லாம் அரசு வேலையா, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க சார். அந்த 41 பேர் இறந்தும் அவங்கள வச்சு அசிங்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி சார் பார்க்குறது? அரசியல் நாகரிகமற்ற ஒரு கேள்வியாக நான் பார்க்குறேன் சார். அந்த சம்பவத்திற்கு வந்து அவர்களுடைய இந்த குடும்பத்தில் நடந்திருந்தால் தெரியும், கண்டிப்பாக அதோட வருத்தம் வழி தெரியும், யாரோ தானே. அப்போது அதையும் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, 41 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர்களுக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்புங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதை நீங்கள் எப்படி உங்களுடைய பார்வை அதை எப்படி பார்க்கணும், அதை எப்படி இதை பாராட்டணும். ஆனால் பாராட்டக்கூட வேணாங்க, அதை குறை சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. அது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை குறை சொல்வதை நினைத்து அந்த 41 குடும்பங்களையும் குறை சொல்கிறது மாதிரி இருக்குது. அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. அதில் கேள்விகள் எப்படி வேணாலும் வரலாம், விமர்சனங்கள் வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது தெளிவான முறையாக இருக்கணும். நீங்கள் விஜய் அவர்களை பற்றி தமிழக முதலமைச்சர் பற்றி விமர்சனம் செய்யுங்க, அதற்கு அவர் பதில் சொல்ல போகிறார். அந்த 41 குடும்பங்களை நீங்கள் விமர்சனம் செய்வது என்பது எவ்வளோ அவங்களுடைய விடிவு காலமே பிரகாசமாக இருக்க மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட் வேலை, 60 வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், என்ன படிப்பு தகுந்த வேலை தரப்படுங்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு நிவாரணம் உண்டு. ஸோ இதை வந்து சிறந்ததாக பார்க்கணுங்க. அதுதாங்க ஒரு மனித இயல்பு, மனித தன்மைன்னு சொல்ல வரேன். இதை கேள்வி மூலம் கொச்சைப்படுத்துங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. அவரோட இயக்கம் எப்படி ஆரம்பிச்சப்பட்டதுன்னா ஒரு ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம், கட்சியாக ஆரம்பித்து இன்றைக்கி முதலமைச்சராக வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நடிகருங்கிற ஜோனில் உள்ளவங்க அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கவே இல்லை. இப்போ தனுஷ் அவர்கள் தன்னோட ரசிகர் மன்றத்துக்கு கொடி அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. இது அரசியலுக்கான ஆரம்பமா சார்?
அதாவது அரசியல்காரங்களாம் வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை, வரட்டும். பட் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கும் தமிழக மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, செய்ய போகிறாங்க, அவருடைய அந்த சமூக சிந்தனை எப்படி இருக்குது, சமூக அக்கறை எப்படி இருக்குது, சமூக சேவைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. சும்மா வந்தோடனே வாங்க ரெட் கார்பெட் போட்டு வரவேற்று கொண்டே உட்கார வச்சிட மாட்டாங்க. விஜய் அவர்களே 24 தான் கட்சி ஆரம்பித்தாங்க. ஓகே, 2 வருஷத்தில் ஆட்சி அமைக்கல உட்காச்சிருக்காங்க மக்கள். ஆனால் அதற்காக அவருடைய போட்ட உழைப்பு இருக்குல்ல, 20 வருட உழைப்பை போட்டிருக்காரு இல்லை. ஓகே, மக்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அவர்கள் அப்பா வந்து அரசியலை வந்து அவர் கற்றுக் கொடுத்தாரு. பட் அவருடைய எண்ணம் தான் அவருக்கு வந்தது. நீங்கள் தலைவால் கொடுக்கப்பட்ட அந்த அந்த தொந்தரவுகள் டார்ச்சர் எவ்வளோ இருந்தது அவருக்கு. அதை இந்த ப்ரொடியூசர் ஆர்ட் படுத்தார், 5 கோடி ரூபாயை விஜய் அவர்கள் கொடுத்தார், விட்டு கொடுத்தாரு, படம் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சது. அப்போது இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா நம்ம அதிகாரத்தில் உட்காந்து தான் பண்ண முடியும், பேசி ஒன்றும் பண்ண முடியுங்கிறது விஜய் அவர்களுடைய கருத்து. மக்கள் அவர்களுக்கிட்டே உட்கார வச்சாங்க. பட் அது மாதிரி இப்போ வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஆசை வருது. அது கிட்டத்தட்ட தனுஷ் அவர்களுக்கு வந்து ஆசை ரொம்ப வருஷங்களாகவே இருக்குது. அப்போது உங்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருந்தால் நீங்கள் மக்களை போய் சந்திக்கலாம். அதே மாதிரி தான் சூர்யா அவர்களுக்கும் இந்த ஆசை இருக்குது. அவருக்கும் தமிழக முதலமைச்சராகிற ஒரு ஆசை இருந்துகிட்டே தான் இருக்குது. அது கட்சி ஆரம்பித்து வருவாங்களா, வேறு கட்சியில் போய் சேர்ந்து பண்ணுவாங்க தெரியாது. ஆனால் இந்த நடிகர்கள் இதற்கு முன்பாக ஏன் வரலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்ததை பார்த்து தான் நீங்கள் எல்லாமே வரும். ஏன் அதுக்கு முன்னாடி வந்திருந்தா அப்போ மக்கள் மனசில் உங்களுடைய பேர் வந்து சொல்கிறது வாய்ப்பு இருந்திருக்கும்ல. இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் வந்ததுனால தான் நீங்கள் வர்றீங்க இல்லையா, அவர் போட்டு கொடுத்த அந்த பாதையில் போகிறதுக்கு ஆசைப்பட்றீங்க. ஸோ வரட்டும், அவருடைய கட்சி கொடி சிகப்பு வெள்ளை ஸ்டார் அதில் சிரிக்கிறது மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கணும்னா, இவர்கள் சும்மா இருந்தோட ரசிகர்கள் சும்மா இருக்கிற மனநிலை இல்லைப்பா அவங்க. ஓகே, தனுஷோ சூர்யாவோ வரலாம், பார்க்கலாம், செய்யலாம், இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலை இருக்காங்க, ஆசையில் இருக்குது. ஆனால் அதை வந்து நீங்கள் வரணும், வந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு தள்ளப்படுறாங்க. ஓகே, அதுக்கான ரசிகர்களாக இருக்கிறதுக்கு வேண்டிய அந்த ஒரு தகவல் நமக்கு வருது. ஏன்னா விஜய் அவருடைய ரசிகர்கள் எல்லா பேரும் ஒன்றா இருந்த சுத்தநூலாக இருப்பாங்க. விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், தனுஷ், சூரிய ரசிகர்லாம் ஒன்றா படமாக இருப்பாங்க, பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவர் திடீர்னு முதலமைச்சர் ஆகிட்டாரு. நம்ம கூட சுற்றிட்டு இருந்தவர் பார்த்தா எம்எல்ஏ வராரு, அமைச்சர் ஆகிறாங்க. என்னையா அது? அப்போ அவர்களால் இருக்க முடியல. ஓகே, இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் வந்து உட்காந்துட்டாங்களா, ரசிகர்கள் இந்த தொண்டர்லாம் மாற்றினாங்கல்ல, பதவி கொடுத்தாரில் அமைச்சர் ஆக்கிட்டாங்கல்ல, எங்களே அது மாதிரி ஆக்குங்க, நீங்களும் அரசியலுக்கு வாங்க. அப்போ நாங்களும் தேர்தலில் நிற்கிறோம், எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர் ஆகலாங்கிற அந்த ஒரு கற்பனைக்கு 8வது வரத்துக்கு எல்லா பேருமே அந்த ரசிகர்கள் போகிறதா தான் ஒரு தகவல் நமக்கு வருது. இடைத்தேர்தலில் கூட நிற்கிறதுக்கான வாய்ப்பு போகிறது மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. அது விஷப்பரிச்சை தான். பட் அது உள்ளாட்சி தேர்தல் ஒன்று வரப்போகுது 8 மாதத்தில். அதற்குள்ளே அந்த ரசிகர்கள் இப்போலாம் இறக்கி ஒரு பல்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது. அது அதனால் ரசிகர்கள் வந்து எத்தனை நாளைக்கு நாங்கள் பால் ஊற்றுவோம் கட் அவுட்டுக்கு, எத்தனை நாளைக்கு வெடி வெடிப்போம், எத்தனை நாளைக்கு நோட்டு புக்கு கொடுப்போம், நாங்களும் வேறு லெவலுக்கு வரணும். ஓகே ஓகே, அதனால் நீங்கள் அரசியலுக்கு வாங்க அப்படிங்கிறதா தனுஷையும் சூரியன் வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு வந்து அரசியல் காலத்துக்குள்ள உள்ளே தூக்கி போடுறது மாதிரி ஒரு விஷயம் பேசப்படுது. பட் இதெல்லாம் வந்து அவர்கள் தான் யோசிக்கணும், தனுஷும் சூரியன் யோசிக்கணும். ஓகே, எனக்கு என்ன ஒரு கேள்வினா சார், ரசிகர் மன்றங்கள் காலங்காலமாக இருந்திருக்கு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ஃபேட் அவுட் ஆயிருக்கு. எல்லாரும் பேருக்குன்னு ரசிகர் மன்றம் வச்சிருப்பாங்க. அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த கட் அவுட்ல மட்டும்தான் இவ்வளோ இந்த ஒரு மன்றம் இருக்குங்கிறது தெரியும். ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடி அனௌன்ஸ்மெண்ட்டு, ரசிகர்கள் மீட்டப்னு சொல்லிட்டு எல்லா நடிகர்களும் தங்களோட ரசிகர் மன்றத்தை பலப்படுத்த பார்க்குறாங்கல்ல. இது வந்து விஜய் அவர்கள் மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு பிளானா சார்? இல்லை, அதுதான் அதனுடைய ஆரம்ப கட்ட வேலை தான். இப்போ இருந்தே அப்படியே வருவோம். ஸோ வந்தால் 2031 ஒரு களத்தில் இறங்கி பார்ப்போம் அப்படிங்கிறது தான். அதான் ரசிகர்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து தான் பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமேங்கிற அந்த ஒரு ஆசை வந்தாச்சு. பட் ரசிகர் மன்றத்தை வந்து வழிநடத்தி சிறப்பாக கொண்டு போகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஜித் அவர்கள் இந்த பிரச்சனைலாம் வேணால் ரசிகர் மன்றத்தையே டோட்டலாக கலைச்சிட்டார். எல்லா பேரும் ரசிகர்களாக இருங்க, 6 நாள் படத்தை பாருங்கள், என் படத்தையும் வந்து நீ பாருங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. இவருடைய ரசிகர்களை வந்து இந்த கொடி கட்டி கார்லாம் கொடி கட்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தனுஷுடைய ரசிகர்கள் முக்கியமானவர்கள்லாம் அவங்க வந்து வருங்கால முதல்வரே சூர்யா அவர்களெல்லாம் அவங்க ஒரு பக்கம் ஃபோட்டோஸ்லாம் ரெடி பண்ணி வாட்ஸ்அப் குரூப் அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் பார்க்கலாம், இவங்களுடைய எண்ணம் 2031 டார்கெட் பண்ணுறது மாதிரி இருக்குது. இவர்கள் வரும் பட்சத்தில் மற்ற கட்சிகள் அவர்களை இழுப்பதற்கான ஒரு வேலையிலும் நடக்கும். அப்போ விஜய்க்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அப்போ அவர்களை இழுத்து நம்மளோட போகலாமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பேசப்படும்.
பட் அதையெல்லாம் தாண்டி தான் விஜய் அவர்கள் தனி ஒரு மனிதனாக ஓடினார். இந்த 2026 தேர்தலில் யாருடைய கூட்டணி வைக்கல, தனியாக அந்த கழட்டி விடப்பட்டார் அவர். எல்லா பேரும் சேர்ந்து விஜயை டார்கெட் பண்ணாங்க. பரவாயில்ல, முயற்சி பண்ணுவோம், மக்கள் மேலே நம்பிக்கை இருக்கு எனக்கு, மக்கள் வந்து ஏமல் நம்பிக்கை வச்சுருக்காங்க, உங்களை நம்பி தான் வர்றேங்கிற விஷயத்தை சொன்னார். குடும்ப விஷயங்களை அடித்தாங்க, தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ண, எவ்வளோ அவமான விஷயங்கள் தாண்டி வந்து நின்று போராடி மக்கள் மத்தியில் கொண்டு வந்து நிற்க வச்சாங்க. சப்போஸ் இந்த நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வர்றாங்கன்னே வச்சுக்குவோம், விஜய் அவர்களுக்கு வந்த ப்ரெஷர் மாதிரி இவங்களுக்கும் வந்தால் இவங்கெல்லாம் தாங்குவாங்களா சார்? தாங்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க. ஓகே, நிச்சயமாக வாய்ப்பு இருக்காது. அது ஏதாவது கூட்டணிக்குள்ளே உள்ளே போகிறது மாதிரி தான். அவர் இண்டிவிஜுவலாக நீங்கள் விஜய் அவர் மாதிரி போராடி களத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே ஓகே. ஏன்னா இது பெரிய களம், பெரிய ஆழம் அரசியல், அதுக்குள்ளெல்லாம் கூச்சவங்க நீச்சல் அடித்து வர்றதே மிகப்பெரிய விஷயம். விஜயர்கள் எந்த அளவுக்கு இந்த போராடினாங்க பார்த்துருப்பீங்களே. தமிழ்நாட்டினுடைய அரசியல் எத்தனை பேர் அவளை எதிர்த்து எவ்வளோ குரல் கொடுத்தாங்க. மத்தியிலையும் இங்கே மாநிலத்தில் எவ்வளோ பெரிய பிச்சைகள் தான். அது அந்த அந்த கான்ஃபிடென்ட் அவருக்கு இருந்தது, அந்த தைரியம் இருந்தது, மக்கள் மேலே வச்ச நம்பிக்கை இருந்தது. அதுதான் சொன்னார் அவர், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அந்த 3 லைன் தாங்க ஒரு மனிதனுக்கு எனர்ஜியாக கொடுத்தது, பாசிட்டிவான வேண்டது. அது மக்கள் அதை உணிஞ்சாங்க. இப்படி ஒருத்தர் சொல்கிறதும் யாருமே எந்த அரசியல் விட சொல்லலை. நீங்கள் ஓட்டு போடுங்க, நான் செய்வோம், அவ்வளோதான். இப்போ 4.5 வருஷத்துக்கு பார்க்கவே முடியாது. 4.5 வருஷம் முடிஞ்ச எலெக்ஷன் வரும்போது 2 மாதத்துக்கு பார்க்க முடியும். அப்போ இவர்கள் கொடுத்த அந்த கான்ஃபிடென்ட்டு, அந்த நம்பிக்கையை மக்கள் வந்து இவர் மேலே நம்பிக்கையில் உட்கார வச்சாங்க. ஸோ அதனால் தாங்கு பிடிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன். எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் மறைவுக்கு அப்புறம் நிறைய நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. அவர் இருக்கும் பொழுதும் நிறைய அவருக்கு சமகால நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஃபெயிலியர் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 திராவிட கட்சிகளும் சொன்னாங்க, நடிகர்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் கட்சி ஆரம்பிச்சா நிறைய பேர் நடுத்தருக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ திரும்ப விஜய் அதே ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணனால இந்த நடிகர்கள்லாம் அதே மாதிரியான ஒரு ஆசையில் வராங்களா சார்? ஆமாம் ஆமாம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவருக்கே எவ்வளோ எதிர்ப்பு வந்து எல்லாருக்குமே தெரியும். 72 கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் உலக ஸ்டோரின் படத்தை ரிலீஸாக பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை நடந்தது. 5 வருஷத்துல தான் அவர் வந்து 77 தான் ஆட்சியை பிடிச்சார். விஜய் அவர்கள் 2.5 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போ அவருக்கு இருந்த செல்வாக்கு மக்கள் இருந்தால் அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு. இப்போ அதனுடைய ஆசை ஈடுபாட்டில் தான் இவர்கள்லாம் உள்ளே வர்றாங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சு தான் தீரணும், சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ எளிதெல்லாம் உட்கார முடியாது. விஜய் அவர்களே எவ்வளோ கடுமையாக விமர்சனிச்சிருந்தாங்க. வருவாரா, 2 வருஷத்தில் ஆரம்பிப்பாரா, நிற்பாரா, பேசுவாரா, நேராக போய் சீமனில் உட்காந்துக்குவாராம் அப்படின்லாம் எத்தனை பேர் பேசினாங்க. கண்டிப்பாக அது நடந்தது இவருடைய விஷயத்தில். எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு விஜய் அவர்களை எம்ஜிஆராக பார்த்தாங்க. 60 நாளுடைய செயல்பாடுகள் இருக்கு. அதனால் வாங்க, முயற்சி பண்ணுங்க. நீங்கள் முயற்சி பண்ணி மக்களுக்கு என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன செய்கிறீங்களோ அதனுடைய பலன் தான் கிடைக்கும் நமக்கு. இது அவருடைய எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு 2 லைனை சொல்லியிருக்காரு. ஓகே, அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு வந்த கட்சி, அதாவது நடிகர்கள் நிறைய பேர் வந்தாங்க. யாரும் வந்து வெற்றிங்கிறத பெற முடியல. அவருடைய சமகால நடிகர் சிவாஜி கணேசன் தனி கட்சி ஆரம்பித்தாங்க. ஒரு தொழில் நின்னாங்க, டெபாசிட் அவருக்கு போனதாக ஒரு தகவல். ஸோ மிகப்பெரிய ஒரு நடிகர், அவர்னாலேயே பண்ண முடியல, வேண்டாம் இதுக்கு மேலே அரசியல் சரி வராதுன்னு விலகி போனாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் 96 வந்துருந்தானே சிஎம், ஆனால் வர முடியாத சூழ்நிலை, வரலை. ஸோ அவர் ஒதுங்கினார். 2021 வேணாட்டு ஒதுங்கினாங்க. அது உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அப்புறம் கொரோனா டிசீஸ் வந்தது, ஒதுங்கினாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சரியான முறையில் இருந்தது. 2014 தமிழகத்தின் முதலமைச்சர் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் செயல்பாடு அவ்வளோ பிரமாதம் இருந்தது. அவரை ட்விஸ்ட் பண்ணி நிறைய இதில் டைவெர்ட் பண்ணி கோவப்பட வச்சு எகிர வச்சு உடல்நிலை சரியில்லாமல் ஆக்கி போயிடுச்சு. அவரும் வர முடியல. அப்புறம் கமல் மக்கள் நீதி மையம் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி மக்கள் நீதி மையத்தில் வந்து மக்களே இல்லாமல் இருக்குது, ஒரு பேனர் தான் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை தள்ளப்பட்டார் கமல் அவர்கள். ஸோ நிறைய அது மாதிரி விஷால் அவர்கள் வந்தாங்க, காணோம். ஸோ அதனால் இது வந்து வந்ததுக்கு பிறகு தெரியும், அப்பா இது இவ்வளோ பெரிய ஆழமா, அஜய்ஜா நம்ம பாட்டுக்கு நடித்து நம்ம பாட்டுக்கு இருந்திருப்போமான்னு நினச்சிருப்பாங்க. 225 கோடி ரூபா சம்பளம் வாங்கின விஜய் அவர்கள் இப்போ 2 லட்ச ரூபா மாத சம்பளம் தான் இருக்காங்க தமிழக முதலமைச்சராக. ஆனால் மக்கள் கொடுத்த பெரிய பதவி, மக்கள் சேவகன், நான் முதல் சேவகன், மற்றவங்களாம் நீங்கள் அடுத்த சேவகர்கள். அவருடைய இனி இருக்கக்கூடிய மீதி வாழ்க்கையை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர்ந்து ஆசைப்படுறார். வந்தார், அவருக்கு பணம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை எல்லாமே இருக்குது, பணத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்கார். அதான் சொன்னார். அதனால் வந்தவர்கள் வந்து எல்லா பேருமே திரும்ப போனவர்களாக தான் இருந்தாங்க. இங்கே வந்து ஜெயித்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் தான். அதனால் அதிமுக சேர்ந்ததில் வந்து பார்வையில் கூட நான் மக்களத்தில் எம்ஜிஆர் அவர்களே நான் விஜய் அவர்களாக பார்க்கிறேன்.
சொல்லக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது அது. ஓகே. அதனால் வர்றதுக்கு ஆசைப்பட்றாங்க, வாங்க, இதனுடைய ஆழத்தை தெரிஞ்சுங்க, முயற்சி பண்ணுங்கள். விஜய் அவர்கள் மாதிரி தனித்து போராடி ஜெயிக்க முடியும்னா களத்தில் நில்லுங்க. ஸோ முயற்சி தானே, ஓகே. பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.